ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம கூரத்தாழ்வாருடைய வைபவம், அவரை பத்தியான முழு விஷயத்தையும் கதைகளையும் அனுபவிக்கலாம். அதாவது கூரம் அப்படின்ற க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கு. அங்கதான் இவர் திரு அவதாரம் பண்ணாரு. இவரோட தந்தைக்கு பேரும் கூரத் ஆழ்வார் அப்படின்னே பேரு. தை மாச ஹஸ்த நட்சத்திரத்துல 1010 இவருடைய அவதாரம். நம்மளோட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பகவானோட ஹம்சமா ஒரு அவரோட அம்சம் இருக்கும் அவகிட்ட. அப்படி பார்க்கும்போது இவர் பெருமாளுடைய திருமார்புல ஸ்ரீவத்சம் அப்படின்ற மருன்ற மச்சம் இருக்கும். அந்த மச்சத்து மேலதான் பார்த்தீங்கன்னா தாயார் கூட உட்கார்ந்துட்டு இருப்பா. அதனாலதான் அந்த மச்சத்துக்கு ஸ்ரீவத்சம், ஸ்ரீ அமரும் இடம்னே பேரு. அந்த மருவோடைய அவதாரம் தான் இவர். அதாவது இவருக்கு ஸ்ரீவத்த சின்னர் அப்படின்னே திருநாமம் பிறக்கும் போது திருமரு மார்பன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இவருக்கு ஸ்ரீவத்ச சின்னன் தான் பேர். ஆனா எப்படி ஆழ்வான் கூரத்தாழ்வான் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி ராமானுஜருக்கு இவரோட காலக்ஷேபத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா ஆச்சாரியன் இவரத கேட்டாருன்னா என்ன ஆகுமோன்னு, அதனால ஆச்சாரியன் முன்ன இவர் சொல்லவே மாட்டார். அதனால சுவாமி ராமானுஜர் என்ன பண்றாரு, முதலியாண்டான் மற்ற சிஷ்யங்கள்லாம் கூப்பிட்டு அவருடைய காலக்ஷேபத்தை நீங்கள்லாம் கேட்பீங்கல்ல, அவர் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்டுட்டு அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா, அந்த அனுபவத்துல அவர் எப்படி சாதிக்கிறாரு சொல்றீங்களான்னு சொல்றாரு. அவங்களும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி காலக்ஷேபம் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம். அதுல பார்த்தீங்கன்னா எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எலிவே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் மயங்கியே போயிடுவாராம் 6 மாசம் அப்படின்ற கட்டத்தை சொல்லும்போது இவரும் பகவத் பக்தியில திளைத்து மயங்கியே போயிட்டாராம். இதை தெரிஞ்ச சுவாமி ராமானுஜர் ஓடி பார்த்து, இப்படி என்னவோ பகவான்னா பரிவு வேணும், இவரே பகவத் சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறதுனால கூரத்தாழ்வான் ஆழ்வான் இவரே அப்படின்னாராம். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆழ்வான் அப்படின்ற திருநாமம், கூரத்தாழ்வான்ற திருநாமம் ஏற்பட்டது. இவர் பார்த்தீங்கன்னா கூரத்துல பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவருங்க. அதாவது தினைக்கும் 1000 பேர்களுக்கு அன்னதானம் போடுவாரு. அதாவது சாப்பாடு இவர் போடுறது பார்த்தீங்கன்னா இவரோட கதவுகள் இருக்குமா, இவர் வீட்டு வாசல் கதவுகள், அதுல பார்த்தீங்கன்னா தங்க கதவுகள், வெள்ளி கதவுகள், அதுல தங்க மணிகள் எல்லாம் போட்டு அந்த கதவோட அந்த ஓசைகளே பார்த்தீங்கன்னா பல மைல் தூரம் வரையும் கேட்குமா. அவ்வளோ பேருக்கு தினைக்கும் அன்னதானம் பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு வாட்டி 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களோட இல்லத்துல அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே காஞ்சிபுர கருட சேவைக்கு பெருமாள் சேவைக்கு கிளம்பி போனாங்களாம். அப்போ இவங்க பேசிட்டாங்கன்னா, இவர் என்ன காஞ்சிபுரம் பக்கத்திலேயே இருக்கு, அங்க கருட சேவையை பார்க்கறதுக்கு யார் யாரோ ஊர்லேருந்தெல்லாம் வர்றாங்க, ஆனா பக்கத்திலேயே இருந்துட்டு இவர் பார்க்காம இருக்காரேன்னு மனசால இவரை பத்தி குற்றம் சொல்லி நினைச்சிட்டாங்களாம். வாயாலையும் பேசிட்டாங்களாம். இவர் இப்படி பேசிண்டே கருட சேவை சேவிக்கிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு இந்த 2 வைஷ்ணவர்கள் போறாங்க. ஆனா பெருமாள் சேவையே சாதிக்காம அர்ச்சகர் மூலமா சொல்றாங்க, நீர் போய் அவர்கிட்ட அபராத சமாபனம், அதாவது தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுன்னு வாங்கோ, அப்பதான் உமக்கு சேவை சாதிப்பேன்ட்டாராம் பெருமாள். அதாவது இந்த லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆராதானாம் சர்வேஷாம் விஷ்ணுஹு ஆராதனம் பரம், விஷ்ணுவோட ஆராதனை தான் சிறந்தது. ஆனா தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததிய ஆராதனம் பரம், அதை காட்டிலும் சிறந்தது எது தெரியுமாங்க, வைஷ்ணவர்களுக்கு பகவத் பக்தர்களுக்கு உணவிடுறது தான் சிறந்ததுதான். அத சேவையை இவர் செஞ்சுட்டு வராரு, லோகத்திலேயே இதுதான் சிறந்ததுன்றாராம் பகவான். அப்படிப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்த அப்புறம் தான் சேவையே சாதிச்சாராம். அதாவது இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்கும் போது இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாராம். இவரும் அந்த ஊருக்கு தலைவர். அதனால தினைக்கும் ராத்திரி பார்த்தீங்கன்னா ரோந்துல வருவார். அப்போ ஒரு வீட்டு வாசல்ல அழுகுரல் கேட்கறது, அப்படியே நிற்கிறாரு. உள்ள அம்மா அப்பா பெண்ணெல்லாம் இருக்காங்க, பேசிக்கிறாங்க. என்னன்னா, இந்த பொண்ணுக்கு ஜாதகப்படி யார் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளை இவளை கல்யாணம் பண்ண சிறு காலத்திலேயே இறந்துடுவாங்க, அதனால இந்த பெண்ணுக்கு கல்யாணமும் ஆகாது, இவளை நம்ம வீட்லயும் வச்சுக்க முடியாது, இவ இறந்து போறது தான் இதுக்கு வழின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டு இவருக்கு ரொம்ப மனசு தர்ம சங்கடமா ஆயிடுது. அடுத்த
அடுத்த நாள் ராஜசபையில் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்களும் அங்கே நடந்ததை அப்படியே சொல்லுவேன், உங்கள் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிட்டாராம். ஆனால் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களாம், நீங்கள் இறந்துடுவீங்களே, நான் இறந்தா பரவாயில்லை, பகவான் கிட்ட ரொம்ப சீக்கிரமாவே போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னாராம். அந்த அளவுக்கு ஆத்ம குண பூர்ணரா இந்த கூரத்தாழ்வான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி வரதருக்கும் இவருக்கும் ஒரு அழகான விஷயம் நடந்ததுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய கோவில் கதவுகள் சாத்திய பிறகு அப்புறம்தான் கூரத்தாழ்வானுடைய கதவுகள் சாத்தப்படும். அப்போ கருட சேவை நடந்துட்டு இருக்க சமயத்துல பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குதான். உன்னை திருக்கட்சி நம்பிகள் தான் பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியும் எல்லா கைங்கரியும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பெருமாள் கேட்கிறாராம், என்னப்பா ஏதோ கதவு சாத்துற சத்தம் கேட்குதே, இது என்ன நம்ம கோயில் கதவுகளா? நான் இங்க உள்ள மூடிட்டு அப்புறம் தானேப்பா வெளியில மூடுவாங்க, இது எந்த கோயில் கதவு மணி சத்தம்ப்பான்னு உடனே அவர் சொன்னாராம், இது கூரத்துல இருக்க கூரத்தாழ்வானோட வீட்டு கதவு சத்தம் அப்படின்னாராம். அதாவது அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவர் இப்பதான் கதவை சாத்தறாருன்னாராம். ஆழ்வானின் செல்வமோ நம்மை இங்கனே மயக்கியதுன்னாராம் பெருமாள். எப்பேற்பட்ட செல்வத்தை உடையனவன்பா அப்படின்னு. அதாவது பெருமாளே ஒருத்தர் செல்வத்தை பார்த்து மயங்கிட்டாரே அப்படின்ற விஷயத்த திருக்கட்சி நம்பிகள் போய் கூரத்தாழ்வார்கிட்ட சொல்றாராம். கூரத்தாழ்வார் நம்மளை பார்த்து ஒரு ராமானுஜர் பக்தர் இல்ல பக்தன் சொல்லியிருந்தா சந்தோஷம், செல்வந்தன் பெருமாள் போய் சொல்லிட்டாரே, இனி இந்த செல்வம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் சொத்தையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு தன் மனைவியை கூட்டிண்டு ராமானுஜ திருப்பாதங்கள்ல சரணாகதி அடையறதுக்கு கிளம்பினார். போற வழியில பார்த்தீங்கன்னா அவ மனைவி இவர் தினைக்கும் தங்க தட்டுலையும் தங்க பாத்திரத்திலையும் தான் சாப்பிடுவாராம். அந்த தங்க தட்டையும் தங்க பாத்திரத்தையும் மட்டும் தன்னுடைய முடிச்சல எடுத்துட்டு கிளம்புறா. அப்போ வழியில பார்த்தீங்கன்னா காட்டு வழியா போறாங்க, திருடர்கள் வராங்க. அப்போ இந்த அம்மா பயப்படுறாங்க. அப்ப கூரத்தாழ்வான் கேட்கிறாரு, அம்மா மடியில கனம் இருந்தாதான் வழியில பயப்படணும், நீ உன் மடியில என்ன கனம் இருக்குமான உடனே அந்த பாத்திர தேவரீர் சாப்பிட்ற தட்டு பாத்திரங்க, அதை தாங்க எடுத்து வச்சிருக்கேன்னு உடனே அந்த தங்க தட்டையும் வட்டிலையும் அந்த இடத்துலயே தூக்கி எரிஞ்சிட்டு சொன்னாராம், ராமானுஜராகிய பொன் பாத்திரத்திற்கு முன் மற்றதெல்லாம் புல்லுக்கு சமம் அப்படின்னாராம். உண்மையாவே நம் சம்பிரதாயத்துல ராமானுஜரே நம்ம அத்தனை பேருக்கும் கிடைத்த உயர்ந்த சொத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறார், திருவரங்கத்துக்கு போகிறார். ராமானுஜர் திருவடி கீழே சிஷ்யனாக அவரை இவரும் ஏற்றுண்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு மனைவியும் கணவனுமாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருவரங்கத்து கோவிலெல்லாம் திருத்தி பணிக்கொள்ளணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் நினைக்கிறார். ஆனால் கோவில் சாவி பெரிய கோவில் நம்பி அப்படின்றவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்டேருந்து அந்த சாவியை வாங்கணும், அது எப்படின்றது புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரமாக பார்த்து பெரிய கோவில் நம்பியோட தாயார் மரிச்சு போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ 11ஆம் நாள் அவங்களுக்கு பண்ணுறாங்க ஏகாகம் சொல்லுவாங்க. மிருத பிண்டமாகவே நினச்சிட்டு ஒருத்தராங்க உட்காருவாங்க. அவங்களுக்கு அப்படி அந்த காரியத்தை அப்படி பண்ணணும். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க. ஏன்னா யார் ஒருத்தர் இந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்க ஒரு வருஷத்துக்கு வேற எந்த இதுலையுமே உட்கார முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்றதுனால யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வருட காலம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து தான் அவங்கள அந்த ஸ்தானத்தில் காரிய ஸ்தானத்தில் வைப்பாங்க. அப்போ யாருமே முன் வராதப்போ பெரிய கோயில் நம்பி நீங்கள் யாராவது எனக்கு சொல்லுங்களேன்னு ஒன்று கூரத்தாழ்வானை கூப்பிட்டு போய் நீரே அந்த ஏகாக அந்த ஸ்தானத்தில் இருங்கோ, கோவில் சாவியை பெற்று வாருங்கோன்றாங்க. அதாவது அந்த காரியம் முடிஞ்சிற உடனேவே 11ஆம் நாள் செய்பவர் அந்த வந்தவரை பார்த்து கேட்பாரு, நீங்க திருப்தியான்னு கேட்பாரு. இவர் திருப்தின்னு சொன்னாதான் அது பூர்ணமா முடிவடையும். அதே மாதிரி சுவாமி ராமானுஜர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், திருப்தியான்னு கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு திருப்தோஸ்மி அப்படின்னு சொல்லுங்கோன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சார். அதே மாதிரி அவர் கேட்கும்போது நான் திருப்தி இல்லை, எனக்கு கோவில் சாவியை தந்தருள வேண்டும் கேட்குறாரு, வாங்கிக்கிறாரு. அந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை சாப்பாடையுமே கொடுக்குறாங்க, அதெல்லாம் பெற்றுக்கிறாரு. பெற்றுண்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வழியிலே தனக்கு கொடுத்த அத்தனையும் எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு நேர மடத்துக்கு போய் சுவாமி ராமானுஜரோட திருப்பாதங்கள்ல விழுந்து அந்த சாவியை அவர் கையில கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர் சொல்றாரு கூரத்தாழ்வான் கிட்ட, நீரே இந்த பெரிய கோவில் நம்பிய உங்க சிஷ்யனா ஏத்துண்டு அவரை நல்வழிப்படுத்தணும்னு அவரையும் இவர் சிஷ்யனா ஏத்துண்டு அவருக்கு எல்லா கிரந்தத்தையும் காலக்ஷேபமா நடத்தி அவரை நல்வழிப்படுத்துறாரு. தன்னோட சிஷ்யனாவும் ஏத்துக்கிறார் இவர். அப்பதான் அதாவது இவர் பெரிய கோவில் நம்பி திருவரங்க தமுதனராக ஆகி அவர் தான் சுவாமி ராமானுஜரை பத்தி பிரபன்ன காயத்ரி அப்படின்னு அழைக்கப்படும் ராமானுச நூற்றந்தாதியை இயற்றுறாரு. அதுல கூட கூரத்தாழ்வான சொல்லியிருப்பார், மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இங்க சுவாமி ராமானுஜர் இவர் தான் பார்த்தீங்கன்னா திருவரங்க தமுதனார்னு அழைக்கப்படுற பெரிய கோவில் நம்பிகள் தான் அந்த கோவில்ல புரோஹிதா கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தையும் அவர்கிட்டேந்து பெற்று கூரத்தாழ்வான் கிட்ட ஒப்படைச்சு, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதகன் அந்த வம்சத்துக்கு அந்த புரோஹித கைங்கரியத்தை இவர்கிட்டேந்து பெற்று சுவாமி ராமானுஜர் தான் கூரத்தாழ்வானுக்கு கொடுத்தாரு. அந்த புராணம் வாசிக்கும் கைங்கரியத்தை இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்க கோவில்ல கூரத்தாழ்வான் வம்சத்தினவர் தான் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கூரத்தாழ்வானை கூப்பிட்டுண்டு ஆளவந்தாருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக சாரதா பீடம் போய் அவகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு அந்த பிரம்மசூத்திரத்தை வாங்கிக்கிட்டு வராரு. வழியிலே 2-3 நாள்லயே திருப்பியும் வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆஹா, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதுறேன்னு சொல்லியிருக்கேனே, இது நடக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு வருந்த போது கூரத்தாழ்வார் சொல்றாரு, இருங்கோ கவலைப்படாதீர், அதாவது ராத்திரி 10-9 மணி வரையும் நடப்பாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியன் படுத்துப்பார். ஆச்சாரிகளுக்கு கை காலெல்லாம் இவர் அமுத்தி விட்டுருவார். நைட் 12-12:30 ஆகும் இவர் தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் தான் இருக்கும். அப்புறம் 4 மணிக்கு எழுந்து திருப்பி நடைப்பயணம் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 2-3 நேரத்துக்குள்ளே இவர் பெரட்டி பார்த்தார். அப்போ பெரட்டி பார்த்துட்டு அந்த பிரம்மசூத்திரத்தையே இக்கு இச்சு இன்னு விடாம ஒரு வார்த்தை விடாம அப்படியே ஒப்பிச்சாராம். அப்பதான் அவர் சொல்றாராம், நீர் இருக்கும்போது ஆளவந்தார் மறைந்ததாக நினைக்கல அப்படின்னு ஆச்சாரியனே பெருமிதம் பட்டாராம் ஒரு சிஷ்யனை பார்த்துனா அது நம் கூரத்தாழ்வானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமைக்கு அது சுவாமி ராமானுஜரை பார்க்கறதுக்கு ஊமை ஒருத்தர் வந்தாராம். ராமானுஜர் உடனே சுவாமி ராமானுஜர் கதவை சாத்தின்றாராம். அந்த ஊமைக்கு சுவாமி ராமானுஜர் அனுகிரகம் பண்றாராம். எப்படின்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அவருக்கு புரியல. உடனே தன் திருப்பாதங்களை எடுத்து அவர் தலைமையில வச்சாராம். வெளியில இத சாவி துவாரம் வழியா பார்த்துட்டு இருந்த கூரத்தாழ்வான் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாராம். இந்த ஊமைக்கு கிடைச்ச பாக்கியம் அடியேனுக்கு கிடைக்கலையே, ஊமையா நான் பிறந்திருக்க கூடாதான்ற மாதிரி சொன்னாராம். அதாவது ஆச்சாரிய பிரதிபக்தினா அது கூரத்தாழ்வானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்மகுண பூர்த்தினாலும் இவர் தாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சோழ ராஜானால திருவரங்கத்து பெருமாளுக்கு ஆபத்து ஏற்பட்டது. அப்ப சுவாமி ராமானுஜன் பெரிய நம்பிகள் கிட்ட சொல்லி, நீர் தான் பெருமாளுக்கு ரக்ஷை இடணும்னாரா. அதாவது நீங்களாம் கூட பார்த்துக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ஹனுமானை வேண்டிண்டோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மனை வேண்டிண்டோ ஒரு ரக்ஷையாக ஒரு கயர் கட்டுவோம். அதே மாதிரி பெருமாளுக்கு ரக்ஷை மந்திரத்தினால ரக்ஷை பண்ணுங்கன்னு உடனே அவரும் சரி, ஆனா எனக்கு முக்குறும்பும் அறுத்தவர் வேணும், ஆத்மகுண பூரணர் வேணும்னு கூரத்தாழ்வாரை கை காட்டினாராம். ஆமாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கத்துலேயே சிறந்த குலமான அந்தனர் குலத்துல பிறந்தும் கர்வம் கிடையாது. இருக்கிறதுலே சிறந்த ஸ்ரீபாஷ்யமே, அதாவது சூத்திரத்தையே ஒப்பிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு. வித்யா கல்வி அவ்வளோ ஞானம் இருந்தாலும் அவருக்கு கல்வி தனக்கு இவ்வளோ இருக்கேன்ற கர்வமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வமோ கேட்டா அந்த ஊர்லயே இவர் தாங்க ராஜா. இத்தனை செல்வம் இருந்தாலும் நமக்கு இவ்வளோ செல்வம் இருக்கே அப்படின்ற கர்வமும் இவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இவர் தான் வேணுன்றாரு. இவரும் வராரு. முக்குறும் வருத்தவர், வித்யாதனம், ஆபிஜாத்தி, மதம், இது மாதிரி இந்த 3 குறும்பும் இல்லாதவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தினால் செருக்கு, கல்வியினால் செருக்கு, அதுக்கப்புறம் படித்த படிப்பினால் செருக்கு, இது 3ம் அறுத்தவர், முக்குறும் அறுத்தவரே வேணும்ன்றாரு. இவரையே கூட்டிட்டு போய் அந்த கோவிலுக்கு ரக்ஷையாக பண்றாரு பெரிய நம்பிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இவருக்கு வயதாயிடுறது, ரொம்ப வயதாயிடுறது. அப்போ இவர் கோவிலுக்கு போக முடியல. அன்றைய தினம் மழை, ராத்திரி 9 ஆயிடுறது. கோவிலில் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு கண்டருளை பெருமாளுக்கு சாப்பாடு கண்டருளை பண்ணுறாங்க. அதை முடிஞ்சு 2 பேர் இவாத்து கதுவை வந்து தட்டுறாங்க. என்னன்னா கோவில் பிரசாதத்தை, அரவண பிரசாதத்தை இவாளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரா. அதில் இவர் 2 பிடியை இவர் சாப்பிட்டு மனைவியும் 2 பிடி சாப்பிட்றாங்க. அப்போ மனைவியை ஒரு பார்வை பார்க்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா உடனே ஆமா நீ நினைச்சையான்னு கேட்குறாரு. அந்த அம்மாலும் ஆமான்றாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த பெருமாளுக்கு கண்டருளை பண்ணும்போது இந்த அம்மா நினைச்சாங்களாம், அதாவது காத்தாலேன்னு எங்க ஆத்துக்கார் பட்டினியா இருக்கார், ஆனா நீயோ கண்டருளை பண்றியே, சாப்பாடு சாப்பிட்றியே அப்படின்னு அவ மனசுல வருத்தப்பட்டாலாம். உடனே பெருமாள் அங்க பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாராம். உடனே அவர் கேட்கிறார் கூரத்தாழ்வான், இப்படி கூட நீ நினைப்பியாமா அப்படின்னாராம். மனைவி என்ன நினைக்கிறார்ன்றது கணவனுக்கு தெரியும், கணவன் என்ன நினைக்கிறார்ன்றது மனைவிக்கு தெரியும். அவ்வளோ ஒரு அந்யோன்யமா வாழ்ந்தவங்க. அப்போ வந்து அந்த 2 பிடி சாப்பாடை சாப்பிட்டாங்க. அந்த பிரசாதத்தினால பிறந்தவர்கள் தான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். ஏன்னா இவங்களுக்கு அப்பயே வயோதிகம் நெருங்கிடுது, 90 வயசுக்கு வந்தாச்சு. அந்த நேரத்துல தான் இந்த குழந்தைகள் இவாளுக்கு பிறக்கிறதா சொல்றா. அப்படி பெருமாளுடைய பிரசாதமாகவே பிறந்தவர்கள் தான் பராசர பட்டர், வேதவியாச பட்டர்னு 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். சோழ ராஜா ஒருத்தர் யார் வந்து சொன்னா இந்த சைவத்தை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைவத்துல வந்து வெற்றி கண்டு வைணவத்தை தோக்கடிக்கணும்னா சுவாமி ராமானுஜர் வந்து சைவமே சிறந்ததுன்னு ஒரு ஓலை எழுதி அதுல கையொப்பம் பண்ணிட்டாங்கன்னா போதுன்றத நாளூரான்றவர், அவரும் ஒரு வைஷ்ணவர், அவர் சொல்றாரு அந்த ராஜா கிட்ட. உடனே அவர் ராமானுஜரை தேடுறதுக்கு ஆளை அனுப்புறாங்க. போய் ராமானுஜர் ஆத்தங்கரையில குளிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு, நீர் வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு காவி வஸ்திரத்தை உடுத்திட்டு பெரிய நம்பிகளையும் அத்துழாயையும் கூப்பிட்டு நேர வந்து அந்த ராஜாவோட அரண்மனைக்கு அந்த சிப்பாய்களோட போய் சேராரு. ராஜா சொல்றாரு, சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவமே உயர்ந்த தெய்வம், கையொப்பம் போடுன்றாரு. அவர் சொல்றாரு, துரோணமஸ்தி ததப்பரம், அதாவது சிவம்ன்ற அளவை காட்டிலும் துரோணம்ன்ற அளவு பெரியதுன்றாரு. ஆஹா நீ ஒத்துக்க மாட்டேன்றாரு. இவரும் பலவாறு பிரமாணங்களெல்லாம் எடுத்து சொல்லி பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனேன்றாரு. ஒத்துக்கல அவர். உடனே கண்ணை புடுங்கன்றார். பெரிய நம்பிகளோட கண்ணை பிடுங்குறாங்க, ஆச்சாரியனான பெரிய நம்பிகளோட கண்ணு. இவர் தன் கண்ணை தானே தன் கையால பிடுங்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி திருவரங்கமான பெரிய பெருமாள் கோவிலுக்கு போய் சேரத்துக்கு கிளம்புறாங்க. வழியிலேயே பெரிய நம்பிகளால தாங்க முடியாம உயிரை விட போறாரு. அப்ப கூரத்தாழ்வார் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தொலைவு தாங்க இருக்கு, நம்ம திருவரங்கத்துக்கு போய் உயிரை விடலான்னு உடனே இவ பெரிய நம்பிகள் சொல்றாரு, வைஷ்ணவன் எங்கு உயிர் விட்டாலும் பெருமாளை அடைவான், அதனால நான் அங்க போய் உயிர் விட்டா, அங்க வந்து உயிர் விட்டாதான் பெருமாளை அடைய முடியும்னு ஆயிடும். அது அப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா கூரத்தாழ்வான் மடியில தன் தலையை வச்சு அத்துழாயோட மடியில தன் கால்களை வைத்து பகவானை தியானித்தவாறு ஆளவந்தாரையும் தியானித்தவாறு பரமபதிச்சார், உயிர் நீத்தார் பெரிய நம்பிகள். அந்த சோகத்திலேயே அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. யாத்திரையா திருமாலிருஞ்சோலை போய் சேரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ போகும்போது வழியில திருவரங்கத்துக்கு போறாங்க. போற வழியில தானே திருவரங்கம், பெருமாளை சேவிச்சுட்டு போலாமேன்னு பார்த்தா வெள்ள காவலாளிகள் நிக்கிறாங்க. ராமானுஜர் சம்பந்திகள் யாரையும் கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு ராஜா சட்டம் போட்டுடுறான். அப்ப அவர் சொல்றாரு, அப்போ நான் போய் சேவிக்க முடியாத, பரவாயில்ல நீர் ஆத்மகுண பூர்ணர், அதனால நீர் போகணும். ஆஹா, எனக்கு ஆத்மகுண பூர்ணர்ன்ற பேருக்காக என்னை உள்ள விட வேண்டாம், ராமானுஜர் சம்பந்தின்ற பேர் தாங்க எனக்கு வேண்டும், எனக்கு இன்னைக்கு பெருமாள் தரிசனமே வேண்டாம், நான் ராமானுஜர் சம்பந்தியாவே இருந்துட்டு போறேன்னு அங்கேருந்து கிளம்பிடுறார். அத்தனை ஆத்மகுண பூரணர் இவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலைக்கு போற வழியில இவர் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் அதிமான ஸ்தவம் அப்படின்ற ஸ்லோகத்தெல்லாம் ஏற்றாங்க.
கள்ளழகரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சுந்தர பாகுஸ்தவம்னு 132 ஸ்லோகத்தையும் இவர் எழுதுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிஞ்சிறது. சுவாமி ராமானுஜரும் மேலக்கோட்டையிலேருந்து வந்துடுறாரு, இவரும் வந்து சேர்ந்துடுறாரு. 2 பேரும் திருவரங்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டதை நினைச்சு சுவாமி ராமானுஜர் ரொம்ப வருந்துறார். கண்கள் இழந்த நிலையில நீர் இப்படி கஷ்டப்படுறீரேன். அங்கேருந்து அவரை கூட்டின்னு காஞ்சி வரதராஜர் சன்னதிக்கு போய் இந்த வரன் ததாதி வரதன் கேட்டதெல்லாம் கொடுப்பான், இவர்கிட்ட ஸ்லோகம் பாடி கண்ணை பெருங்கோ அப்படின்னு ஆச்சாரியன் கட்டளை பிறப்பிக்கிறார். இவரும் கேட்கிறார். அப்ப வந்து இவர் பிரதட்சணம் போற நேரமா பார்த்து, எனக்கு சுவாமி ராமானுஜரையும் உண்மையும் தவிர வேற யாரையும் பார்க்க வேண்டாம், அப்பேற்பட்ட ஞான கண்ணைத்தான் பகவானை கேட்கிறார். அவரும் தந்தோம்ன்றாங்க. இது மட்டும் போதுமான்னு கேட்டா இல்லை, ராமானுஜர் சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் 400 சேர்த்து முக்தி கொடுக்கணும்னாராம். இதை கேட்ட உடனேவே சுவாமி பகவானும் கொடுத்தேன்னாராம். வந்த சுவாமி ராமானுஜருக்கு விஷயம் தெரியறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், தன்னோட காஷாயத்தெல்லாம் தூக்கி போட்டு கூத்தாட ஆரம்பிச்சிட்டாராம். எதனாலன்னா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்ன சொன்னாருன்னா, உனக்கு நீ வந்து அஷ்டாட்சரத்தை சொன்னியேப்பா, அதனால அதை நீ சொன்னதுனால நீ நரகம் போவாய்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது நடந்துருமோன்ற மாதிரி இருந்த பொழுது நீர் வந்து ராமானுஜர் சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் முக்தி கேட்டு அதையும் பெற்று வந்துட்டேங்க. உனக்கும் எனக்கும் சிஷ்ய ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, அதனால எனக்கு முக்தி உண்டுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் சுவாமி ராமானுஜர். கடைசியா பார்த்தீங்கன்னா சுவாமி ராமானுஜரும் இவரும் கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலக்ஷேபம் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ திருவாய்மொழியில சூழ்விசும் பனிமுகள்ன்ற பாசுரம் வந்தது. அப்போ முடியுடை வானவர் முறை எதிர்கொள்ள, அதாவது அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரெல்லாம் முன்னாடி வைகுந்தத்துக்கு போறாங்களோ அவங்கெல்லாம் பின்னாடி வந்து அவங்களெல்லாம் வரவழைப்பாங்க, அவங்களெல்லாம் வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். உடனே இவர் கூரத்தாழ்வான் இதை கேட்டுட்டு இருந்தவர், அப்போ முதல்ல சுவாமி ராமானுஜர் போயிட்டாருன்னா நான் பின்னாடி போனா சுவாமி ராமானுஜர் என்ன வரவழைக்க வேண்டியது வருமே, அந்த நிலை வரக்கூடாது, நான் முதல்ல போய் என் சுவாமிக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாராம். அதனால முதல்ல தான் உயிரை விடணும்னு நினைச்சாராம். உடனேவே போய் பகவான் கிட்ட போனாராம். போய் பெருமாள் கிட்ட பெரிய பெருமாள் கிட்ட போய் இன்றே நான் வந்து விடை பெறணும், நீர் உத்தரவு கொடுங்கன்னு பெருமாளும் கொடுத்தாராம். இந்த விஷயம் சுவாமி ராமானுஜர் காதுகளுக்கு கேட்கறது. அவர் ஓடி இவர் இருக்கிற வீட்டுக்கு வரார். வந்து துவயத்தை சொல்றார். துவயத்தை திருப்பி இவர் சொல்றாரு. அப்ப வந்து மற்ற சிஷ்யாலாம் சொல்றாலாம், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், துவயம்ன்றது அனுஷ்டான மந்திரம், அது எப்படி நீர் இப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ராஜகுமாரருக்கு எப்படி பச்சை கற்பூரமோ அதை விட்டு ராஜகுமாரர்கள் இருக்க மாட்டாளோ, துவயம் இல்லாமல் கூரத்தாழ்வான் இருந்ததாக சரித்திரமே இல்லை, அதனாலதான் சொன்னேன்னாராம். 2 பேரும் அழறாலாம். ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கறாராம், வாங்கிக்கிறாராம். அப்புறம் அதாவது ஒரு ஆச்சாரியன் மடாதிபதி சன்னியாசின்றவர் ரொம்ப நேரம் ஒருத்தர் வீட்டுல இருக்கக்கூடாது. அதனால கூரத்தாழ்வான் இல்லத்திலேருந்து அவர் வெளியில கிளம்புறாராம். கூரத்தாழ்வான் எட்டி பார்க்கறாராம் தான் ஆச்சாரியனை. 2 பேரும் அழறாலாம், துடிக்கிறாங்களாம். 2 பேரும் அவர் பாதத்தை பிடிச்சிண்டு நிற்கிறாராம். அப்புறம் அங்கேயும் சுவாமி ராமானுஜர் உத்தரவு வாங்கிட்டு தன் மடத்துக்கு போய் உட்கார்றாராம். இவரும் உள்ள வந்து தன் மனைவி மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு, சத்விஷ இனி எம்பெருமான் திருவடியே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் இருங்கோ அப்படின்னு சொன்னாரோம். அவளும் நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்றாங்களாம். அப்புறம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தலையை வச்சுண்டு மனைவியோட மடியில காலை வச்சுண்டு தன்னோட உயிரை நீத்தாராம் கூரத்தாழ்வான். எப்பேற்பட்டவர் கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்த சின்ஹ மிஸ்ரேபியோ நமமுக்தி மதீமக எதுப்திய ஸ்ரீகண்டேஷ் யாந்தி மங்களசூத்திரதாம். அவர் எழுந்தின பஞ்சஸ்தவம்ன்றது அந்த திருமாங்கல்யத்துக்கு நிகரானதான். அப்படிப்பட்ட இவருடைய திருவடியை நம்ம எப்பொழுதும் பணியணும். அது மட்டும் கிடையாது, சுவாமி ராமானுஜரை பத்தியதான யோனித்யம் அச்சுத பதாம்ன்றதை கொடுத்தவர் எழுதியவரும் இவர்தான். அதே போல லக்ஷ்மிநாத சமாரம்பாம்ன்றவரோட குரு பரம்பரா தன்யனை சாதிச்சவரும் இவர்தான். இப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் நம்ம நினைத்து அவர் திருவடியை பின்பற்றி எப்பொழுதும் அவரை பல்லாண்டு பாடி அவர் அனுகிரகத்தை பெறுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.